நீங்கள் உங்களுடைய கடவுள் தன்மையில் நிற்காம வேற எந்த கீழான தன்மை எடுத்துட்டு போய் அவர்கிட்ட நின்னீங்கனாலும் அவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அந்த இடத்த தான் அவர் பஞ்சர் பண்ணிட்டே இருப்பார். இது என்ன பெருசான்னு கேட்பார். ஏன்னா அது கீழான பொருளாக இருக்கே, நீ மேலான பொருளாக இருக்க வேண்டியது தானே, நீ உயரமான கதிதான உன்னுடைய சொரூபமாக இருக்கணும். நீ அதில் இல்லாமல் நான் வந்து யோகா டீச்சருங்கிறியே, நான் வந்து நம்பர் 1 ப்ரைஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறியே, இல்லை 15 கோடி ரூபா இதுக்கு எனக்குன்னு சொல்கிறியே, இது ஒரு விஷயமா அப்படின்னு அப்படி தான் அவர் அந்த ஆணவத்தை துளைக்கிறார். நீ வைத்திருப்பது கீழானது அப்படிங்கிற ஒரு எதிர்மறை செய்தியை மட்டும் சொல்லாம, நீ எவ்வளவு மேலானதை சுமந்துக்கிட்டு இருக்க, இதை தூக்கிட்டு வந்துட்டு பெருமைப்படுறியேங்கிற ஒரு கேள்வியை அவர் வச்சுக்கிட்டே இருக்கார். இதை புரிஞ்சுக்கலன்னா ஒரு சீடன் வந்து குருகிட்ட இருந்து தொலைவில் போயிட்டே இருக்கும்.